Hello students, இன்னைக்கு நம்ம basic physics concepts பார்க்க போகிறோம். ஸோ இந்த basic physics conceptsல மோஸ்ட்லி உங்களோட 9th standard NCERT லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் கவர் ஆகும். The first thing is about motion. இந்த சாப்டர் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம குயிக்காக பார்த்துட்டு அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மோஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி ஆப்ஜெக்ட் which is moving from one place to another place, அந்த மூமெண்ட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மோஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இஃப் யூ அப்ளை ஆர் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், இல்லையா? நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து மாறிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து மெயினாக பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வந்து எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு ஸ்பேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we take coordinate systems, ரைட்? இப்போது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ நம்ம ஸ்பேஸில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்படி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து இட் கேன் பி இன் எனி பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜெக்டரி, இந்த மாதிரி ஒரு பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த இடம், ரைட்? ஸோ திஸ் ஏ அப்படிங்கிறது த ஃபஸ்ட் பொசிஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தது, தட் இஸ் த செகண்ட் பொசிஷன். ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. இப்போ இந்த மூவ் ஆனது வந்து எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம். பிகாஸ் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மட்டும் மூவ் ஆகலை, அது கூடவே டைமும் சேஞ்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் டைம் வந்து பேக்வேர்டில் போகாது, டைம் வில் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வர்ட். அப்போது எவ்வளோ நேரத்தில் இந்த சேஞ்ச், பொசிஷனோட சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசணும்னா we call it as speed. ஸோ ஒன்ஸ் பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அந்த பொசிஷனோட மாற்றம் எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் வாட் we call it as speed. இப்போ பொசிஷன் வந்து நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் லைக் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து ஒரு வெக்டார் பேட்டர்ன்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லெட்ஸ் சே R1. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பி வந்து நம்ம R2 அப்படின்னு சொல்லலாம். வேறு R1 அண்ட் R1 and R2 are position vectors. ஸோ ஜென்ரலாகவே பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். அது எப்போவுமே ஆரிஜினில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பொசிஷன் வெக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆரிஜின். அப்போது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்புங்கிறது பொசிஷன் வெக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாயிண்ட் வந்து 1லேருந்து 2க்கு ட்ராவல் ஆகுது, மீன் ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகுதுன்னா this is nothing but the change in position vector. So this is delta r. அப்போ இந்த delta r vector plus r1 vector is equal to r2 vector. இது நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம், delta r vector is equal to r2 vector minus r1 vector. ஸோ இந்த ரெண்டு வெக்டரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get டெல்டா ஆர் வெக்டர். இந்த டெல்டா ஆர் வெக்டருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த டெல்டா ஆர் தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா ஆர் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். நான் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாத்து தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் path taken, actual path taken distance சொல்கிறோம். and this is nothing but displacement. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்டு இதோட இம்பார்ட்டண்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, distance can be greater. distance கண்டிப்பாக பார்த்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இதிலே பாருங்கள், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். can be greater or equal to displacement.
அஃப்கோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் a straight path, அதே தான் டிஸ்டன்ஸும் கூட, அதே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். ஸோ எனி ஆப்ஜெக்ட் விச் யூ ஆர் அலோவிங் இட் டு ஃபால் டவுன்வர்ட்ஸ், ஃப்ரீ ஃபாலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு ஒன் டைமென்ஷன் தான். அப்படி ஒன் டைமென்ஷன் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம், ப்ரொவைடட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வராமல் இருந்துச்சுன்னா, லைக் முன்னாடி மட்டும் போயிட்டு இருக்குன்னா டிஸ்டன்ஸும் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம சேம்னு சொல்லலாம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து நம்ம பொசிஷன் ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணால் தான் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம டீல் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் கார் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் வெளியே தூக்கி போடுறேன், கார்லேருந்து வெளியே தூக்கி போடுறேன். அப்போது அந்த வெளியே தூக்கி போட்ட ஆப்ஜெக்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு மை கார், என்னோடய கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். அப்போது மூவிங் காரே ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லையா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கார் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஆப்ஜெக்ட், அது ஒன்று. இல்லை நான் ஒரு இடத்துல சும்மா நின்றுட்டு இருக்கேன், நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். அப்போது இங்கே வந்து நான் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அப்போ நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது தட் ரெஃபரன்ஸ் கேன் பி எ மூவிங் ஆர் இட் கேன் பி எ ரெஸ்ட். அது வந்து மூவிங்கில் இருக்கலாம் இல்லை ரெஸ்ட்டில் இருக்கலாம். இப்போ கார் வந்து அந்த மூவிங்கில் இருக்குது, அப்போ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸே மூவிங்கில் இருக்குது. இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு செகண்ட் கேஸில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடும்போது நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ தட் இஸ் ரெஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் மூவிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 இருக்குது. ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸு, மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட் ஆகிற ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இமேஜின் அந்த காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இல்லை, ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அப்போது எக்ஸ் ஒய் இதோட வெலாசிட்டி 0, இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வெலாசிட்டி 0 அப்படிங்கிறது எதோடது, இந்த ஃப்ரேமோட வெலாசிட்டி 0. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பட் ஆக்சலரேஷன் இஸ் 0, இதில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு வித் சம் அதர் வெலாசிட்டி இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ மூவிங் ஃப்ரேம், ஆனால் இதில் வந்து வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0, ஆக்சலரேஷனும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ஆப்ஜெக்டோட velocity v dash அப்படிங்கிறது keep on increasing, it keep on increasing because acceleration is not equal to 0. பட் இது வந்து கான்ஸ்டன்ட் தான், இது வந்து கான்ஸ்டன்ட். நோ சாரி, யூ கேன் டேக் அபவுட் ஆப்ஜெக்டோடது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் நம்ம படிக்கிறோம். நான் சொல்கிறது இந்த ஃப்ரேமோட வெலாசிட்டி வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங், இந்த ரெஃபரன்ஸ் இதோட வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், இதோட வெலாசிட்டி 0. இட் கேன் பி அ கார். ஒரு கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு கார் வந்து கான்ஸ்டன்ட் ரெஸ்ட்டில் மூவ் ஆகுது, ஒரு கார் வந்து ஆக்சலரேட் ஆகுது. அந்த கார்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறது தான் இந்த பால், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிஃப்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆப்ஜெக்டோ ஒரு பர்சன் வந்து ஒரு லிஃப்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். So there is a lift and a person is inside the lift. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இந்த லிஃப்ட் வந்து சடனாக மேலே ஆக்சலரேட் ஆகுது. ஸோ அந்த லிஃப்ட் இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட் அப்வர்ட் சடன்லி. அப்போது நம்ம லிஃப்ட்டு தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர். ஆர் இந்த பர்சன் வந்து கையிலிருந்து ஒரு பால் வந்து தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்க.
அப்போது இங்கே வந்து லிஃப்ட் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்து டீல் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மூவிங்? இப்போது ரெஸ்ட்டு அண்டு மோஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஐடியா நம்ம டீல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல the car is at rest and this object is moving. இந்த இடத்துல the car is also moving, the object is also moving. இந்த இடத்துலையும் the car is moving, the object is moving. பட் ஆனால் இதுக்கும் செகண்ட் கேஸ்க்கும் தேர்ட் கேஸ்க்கும் வித்தியாசம், the car is moving with constant velocity. தேர்ட் கேஸில் the car is moving with increasing velocity. இந்த ரெஸ்ட்டும் மோஷனும் பார்த்தீங்கன்னா both are relative term. Rest and motion both are relative terms. ஏன்னா நமக்கு தெரியும் nothing is absolute rest. Let it be எர்த்தாக இருக்கட்டும், or let it be சன்னாக இருக்கட்டும், or let it be the center of galaxy-யாக இருக்கட்டும். ஏன்னா எர்த் வந்து பார்த்திங்கன்னா சன்னை சுற்றிட்டுருக்கு, சன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம், ரைட்? சோலார் சிஸ்டமோட சென்டர் போர்ஷன். சன் வந்து என்ன பண்ணுது? கேலக்ஸியோட சென்டர் சுற்றிட்டு இருக்கு, ரைட்? சரி, அந்த கேலக்ஸி என்ன பண்ணுது? இட்ஸ் ஆல்சோ மூவிங் இன் அ சம் சர்க்குலர் ஆர்பிட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் சென்டர். அப்போ எதுவுமே வந்து ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம ரெஸ்ட்டுன்னு எப்போ சொல்ல முடியும்? கம்பேர் டு அனதர் ஆப்ஜெக்ட் விச் இஸ் இன் மோஷன். அப்போது மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம கம்பேர் பண்ண தான் ரெஸ்ட்டாக இல்லையா நம்மளால் சொல்ல முடியும். தட் இஸ் த ஐடியா. தட்ஸ் வை வி கால் திஸ் அஸ் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அண்டு இதில் யூனிஃபார்மாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதும் டைம் எடுத்துக்கிட்டதும் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். நான் யூனிஃபார்மாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதும் அது எடுத்துக்கிட்ட டைமும் யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் இல்லை அப்படிங்கிறது நான் யூனிஃபார்ம். ஸோ இந்த யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். கிராஃப் பிட்வீன் வாட்? கிராஃப் பிட்வீன் distance, or you can say distance and time. Time x axisலையும் distance y axisலையும் நீங்கள் எடுத்தப்போ இது பாயிண்ட்ஸ் பாருங்கள் யூனிஃபார்மாக கவர் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு இதோட இன்டர்வல்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த இன்டர்வலும் இந்த இன்டர்வலும் இந்த இன்டர்வல் அண்ட் திஸ் இன்டர்வல், these are all uniformly covered. Delta x if you take in x axis, or if you take time, or if you take delta x here, இது வந்து யூனிஃபார்மாக கவர் ஆகிருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இதுவே நீங்கள் நான் யூனிஃபார்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா சம்திங் லைக் திஸ், இப்படி நான் யூனிஃபார்மாக கவர் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் எடுக்கிற இன்டர்வல் பார்த்தோம்னா மேட்ச் ஆகாது. இந்த இடத்துல டெல்டா T1, டெல்டா T2, டெல்டா x1, டெல்டா x2, or you can say for equal interval of time unequal distance is covered. இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இதில் வந்து நம்ம ஸ்பீட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், நாட் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, இது நம்ம எப்படி பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குங்கிறத நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் a graphical representation.
graphical representation of what? It's a graphical representation of a object moving. இப்போ ரோட்டில் வந்து let's say a bicycle is traveling. ஒரு பைசைக்கிள் வந்து ரோட்டில் ட்ராவல் ஆகுதுன்னு வைப்போம். அந்த பைசைக்கிள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி போச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி போச்சு. ஸோ திஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதை நம்ம வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அது யூனிஃபார்ம் மோஷனாக நான் யூனிஃபார்ம் மோஷனான்னு டீல் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அபவுட் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சிம்பிள் ஐடியாஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். And once we deal with speed, what is speed? Speed is rate of change of distance, delta x by delta t. We call it as rate of change of distance. And what about displacement? Displacement is rate of change of, velocity. What about velocity? Velocity is rate of change of displacement. So velocity வந்து நம்ம delta s by delta t, we call it as rate of change of displacement. And of course வந்து இதுக்கும் meter per second தான் SI unit, meter per second SI unit. This is scalar, this is vector, right? Because distance வந்து scalar, because distance வந்து displacement வந்து vector. And what about acceleration? Speed அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்தை, அதாவது பாத் டேக்கன் டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுச்சுன்னா அதை நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஆக்சிலரேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சிலரேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா வி பை டெல்டா டி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity, and this is meter per second square. Of course velocity வந்து vector, acceleration is also vector. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, g is equal to 10 meter per second square ன்னு சொல்கிறோம் இல்லையா. this is something very important. அப்போது 10 meter per second square அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 10 meter per second per second. கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம், if we say plus 10 meter per second plus 10 meter per second சொன்னோம்னா for every 1 second 10 meter per second velocity increases. இதோட அர்த்தம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் per செகண்டுங்கிற வெலாசிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் if the acceleration is 10 meter per second square. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ராப் பண்ணுறேன், இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு செகண்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா 10 மீட்டர் per செகண்டாக இருக்கும். அடுத்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா 20 மீட்டர் per செகண்டாக இருக்கும். பிகாஸ் இதுலேருந்து வரைக்கும் ட்ராவல் பண்ணது ஒரு செகண்ட், இதுலேருந்து வரைக்கும் ட்ராவல் பண்ணது ஒரு செகண்ட். ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால ஃபார் எவ்ரி 1 செகண்ட் 10 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆக்சிலரேஷன். இதுவே ஆர் வி கேன் கால் இட் அஸ் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இப்போ இதுவே நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருந்துச்சுன்னா let's say g is equal to minus 10 meter per second square. அப்போது இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி வந்து
100 மீட்டர் per செகண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இனிஷியலி. ஸோ தட் இஸ் u. இந்த ஆப்ஜெக்ட் மேலே போகுது. மேலே போகும்போது இங்கே இந்த ஆப்ஜெக்ட் வரும்பொழுது ஒவ்வொரு செகண்டுக்கும் இதோட வெலாசிட்டி என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து 90 மீட்டர் per செகண்ட் ஆயிரும், 80 மீட்டர் per செகண்ட் ஆயிரும். ஏன்னா இதுலேருந்து வரைக்கும் ட்ராவல் பண்ணது 1 செகண்ட், இதுலேருந்து வரைக்கும் ட்ராவல் பண்ணது 1 செகண்ட். அப்போ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் நம்ம சொல்லும் பொழுது ஃபார் எவ்ரி 1 செகண்ட் 10 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். This is about negative acceleration and this is about positive acceleration. I hope you understood. Negative acceleration, positive acceleration என்ன உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தாலும் அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைம், இந்த 4 டேர்ம்ஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ நோ ஃபியூ டேர்ம்ஸ் ஆஃப் திஸ், இப்போ உதாரணத்துக்கு யூவும் வியும் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ யூ கேன் டீல் ஹியர். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு 3 தெரிஞ்சிருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 2 உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஐடியா. அப்போ இதுக்கு நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன்ஸ் தான் v minus u is equal to at, b square minus u square equal to 2as, s is equal to ut plus half at square, and sn is equal to u plus a by 2 into 2n minus 1. இது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். இதிலிருந்து என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எனி object which is in an uniform motion, any object which is in uniform motion or uniform which is having uniform acceleration, uniform motion இல்லை uniform acceleration. அப்போ uniform acceleration னா a is constant. இப்போ உதாரணத்துக்கு free fall acceleration due to gravity என்னது 10 மீட்டர் per second square. அப்போ அந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்கிற ஒரு சிஸ்டம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம், ஆக்சிலரேஷன், இந்த விஷயத்தெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் தீஸ் 4 ஈக்குவேஷன்ஸ். இந்த 4 ஈக்குவேஷன்ஸுமே யூ கேன் அப்ளை ஆன் பர்டிகுலர் சுச்சுவேஷன். இப்போ ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு 1 டைமென்ஷன் மோஷனில், ஆர் ஏ ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் ஃப்ரம் ஏ ஹைட், ஆர் ஒரு லிஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம தூக்கி போடுறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃபாலாக இருக்கட்டும், இல்லை 1 டைமென்ஷன் மோஷனாக இருக்கட்டும், இந்த ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன்லேயும் நீங்கள் 2 1 டைமென்ஷனாக ட்ரீட் பண்ணாலும் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலாஸ். ஸோ திஸ் ஆர் த ஃபார்முலாஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் அஃப்கோர்ஸ் இந்த 3 ஈக்குவேஷன் பற்றி டீல் பண்ணியிருப்பீங்க. 11th you will have one additional equation, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So remember, these 4 equation can be used only when the acceleration is constant acceleration. இப்போ வெக்டர் ஃபார்மில் நீங்கள் வந்து வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணிங்கன்னா, this is v vector is equal to vx I cap plus vy j cap plus vz k cap. If the object is moving in 3 dimension நம்ம சொல்லும் பொழுது x, y and also z axis. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு முன்னாடி போயிட்டு அப்புறம் பின்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஆப்ஜெக்ட் 3 டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் a vector like this. ஏன்னா y, x, z 3 ஆக்சிஸுமே வெவ்வேறு வெலாசிட்டி வேல்யூஸ் கிடைக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், எழுதணும். இப்போ அந்த வெலாசிட்டி வெக்டரே டைமை பொறுத்து மாறுச்சுன்னா then we need to represent something like this, velocity vector with respect to time. ஸோ இது வந்து non-uniform velocity because velocity is changing with respect to time. அதே மாதிரி acceleration கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். if acceleration is constant, example g, that is 10 meter per second square.
அப்போ velocity will keep increasing. velocity வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுலேயே ரெண்டு இருக்குது. A when acceleration is plus 10 meter per second, B when acceleration is or any some acceleration minus 10 meter per second square, velocity will keep decreasing. புரிஞ்சா? இப்போ ஆக்சலேஷன் ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும்? ஆக்சலேஷன் ஜீரோவாக இருந்தால் velocity is constant. அப்படியே இருக்கும், velocity வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். திஸ் இஸ் another ஐடியா. ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து மாறுனா என்ன ஆகும்? ஸோ when acceleration is changing with respect to time, மேபி உங்களுக்கு வந்து 3t² + 4t + 3 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் கூட அந்த ஆக்சலரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ டைம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 3 meter per second square இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ டைமை பொறுத்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் மாறிட்டே இருக்குங்கிறது கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குங்க. அப்போது dv/dt தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சலரேஷன் சொல்கிறோம். இஃப் a is constant, கரெக்டாக? இதுவே a வந்து டைமை பொறுத்து மாறுறது ஒரு இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் திஸ் யூ கேன் ரைட், ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சலேஷன் கான்ஸ்டன்ட் என்னதுன்னு பாருங்கள். dv/dt = a. இப்போ இஃப் a is constant, இப்போ எப்படி எழுதலாம்? dv = a dt. இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. அதேமாரி ஜீரோலேருந்து t வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆகும் v - u = at. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருது, v - u = at. இப்போ இதுவே இஃப் யூ ஆர் சேயிங் செகண்ட் கேஸில் dv/dt = a, if a is not constant நம்ம சொல்லும் பொழுது டைமை பொறுத்து இந்த மாதிரி டைமை பொறுத்து மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா சிமிலர் ஐடியா நம்ம எப்படி எழுதலாம்? dv uலேருந்து v வரைக்கும் போகுது. பட் திஸ் இஸ் சம்திங் லைக் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது நமக்கு தெரியாது. ஸோ யூ வில் ஹாவ் v - u = integral a dt. you have to stop here. அண்ட் ஏக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேஸில் என்னாச்சு? ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால யூ ஹவ் டேக்கன் த ஏ அவுட் சைடு. அண்ட் இன்டகிரேஷன் டிடி வந்து இன்டெக்ரல் டிடி வந்து நம்ம எழுதிட்டோம், வெறும் டீன்னு எழுதிட்டோம். தென் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து தெரியறதுனால யூ கேன் கெட் ஏடி ஃபைனலாக. பட் இந்த கேஸில் வந்து ஆக்சலேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ உங்களோட ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு? v - u = integral a dt. ஸோ a dt a of t வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம். அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து ஏ நான் யூனிஃபார்மாக இருந்தால் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மாறிடுது. ஏ வந்து நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா, ஏ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் v - u = at. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டு வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஹோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் velocity is equal to dx/dt, acceleration is equal to dv/dt, and v of dt is equal to dx integral v dt equal to integral dx, that is nothing but dx or s displacement. a dt is equal to dv integral a dt is equal to integral dv, that is nothing but v, provided initial velocity 0 and final velocity vr இருந்துச்சுன்னா. ஸோ 0v 0s இருந்துச்சுன்னா you will get these things. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இன்டகிரேஷன் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் in the differentiation form and this is also in differentiation form. This is in integration form. So integration and
டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்சிலரேஷன் டைமை பொறுத்து மாறிச்சுனாலும் we have that if acceleration changes with respect to time, அப்போ என்ன எழுதலாம்னா we call it as j, that is d of a by dt. இது நமக்கு சிலபஸில் இல்லை, பட் யூ கேன் just know it. What is acceleration if it changes with the time அப்படிங்கிற ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம படிச்சிருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன் இஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ், another one is நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். பட் 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வரும்பொழுது we deal with conservative forces, non-conservative forces and fundamental forces in nature. ஸோ நம்ம மெயினாக டீல் பண்ணுறது fundamental forces in nature. அதில் உங்களுக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், electromagnetic force, weak force, strong force. These 4 forces are fundamental in nature. அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோமேக்னட்டிக் வந்து நமக்கு பிட்வீன் த சார்ஜஸ், பிட்வீன் த மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்கும். வீக் ஃபோர்ஸஸ் வந்து சம்திங் லைக் பீட்டா டிகே, அது நம்ம படிப்போம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிப்போம். பீட்டா டிகே வந்து டிகே ஆகிறதுக்கு ரீசன் பிகாஸ் இட் இஸ் வீக்கர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ நோ தட் இன்சைட் த நியூக்ளியஸ் நியூக்ளியான்ஸ் இருக்குது. அப்போது ப்ரோட்டான் ரிப்பல் ஆகாமல் த ஃபோர்ஸ் தட் இஸ் ஹோல்டிங் 2 protons. அப்போது இந்த ப்ரோட்டான் ஆர் நியூட்ரான், ப்ரோட்டான், these are all nuclear forces. So nuclear force, this is called strong nuclear force. Weak nuclear force வந்து beta decay. Gravitational force நமக்கு தெரியும், the pulling force by an object which is having the mass. இப்போ எர்த்து is a best example. Earth pulls the object towards the center. அப்போது towards the center வந்து உங்களுக்கு there will be a force towards the center of the earth. அது நம்ம வந்து gravitational forceன்னு சொல்கிறோம். This is the weakest force among all the 4. This is the strongest force among the all forces, இல்லையா? இப்போ இது வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வீக் கிடையாது. வென் கம்பேர் டு திஸ் ஒன், திஸ் இஸ் வீக். பட் 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். அஃப்கோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ், ரொம்ப தூரம் அது ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடையாது, ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எல்லாமே டுவர்ட்ஸ் த மாஸ் வந்து புல் பண்ணும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மீடியம் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ த ஃபோர்ஸ் விச் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் நம்ம 11th இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் லைக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். திஸ் இஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் இன் த ஸ்ப்ரிங். அண்ட் தென் விஸ்கஸ் ஃபோர்ஸ் or we can say air drag. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான், விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஏர் ட்ராகும். அண்ட் ஆல்சோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ்.
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் மேலே தூக்கி போடுறேன். அப்படி மேலே தூக்கி போடும்பொழுது அகெயின்ஸ்ட் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஏர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் லிக்விட் மீடியமில் போடும்பொழுதும் அகெயின்ஸ்ட் த மோஷன் தட் லிக்விட் வில் அப்போஸ். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோரில் போயிட்டுருக்கும் போது அகெயின்ஸ்ட் த மோஷன் த ஃப்ளோர் வில் அப்போஸ். அதனால் இது மூணுமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து லிக்விடில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து ஏர் மீடியமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். திஸ் இஸ் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ், we can call it as rough surface எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். அண்டு தென் யூ வில் ஹாவ் surface tension, or you can call it as tension force. Tension force. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாரு? இன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இட்ஸ் லா ஆஃப் இனர்ஷியா. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருந்தாலும் if it is having constant velocity or ரெஸ்ட்டில் இருந்தாலோ if the velocity is 0, இந்த ரெண்டு கேஸ்லேயுமே ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் 0 தான். that means force is also 0. so the object is in equilibrium or in a static state. அப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணலின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றா ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிற ஒரு மோஷனில் இருக்கணும். தட் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் 0, தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் 0. இப்போ நியூட்டன் செகண்ட் லா F is equal to dp by dt. This is Newton's second law. Rate of change of momentum. First, momentum na enna? Momentum is nothing but the impact that is offered. அப்போ momentum வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா impact offered. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வால் மேலே நம்ம த்ரோ பண்ணுறோம். லெட்ஸ் சே ஹியர் இஸ் த வால். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அந்த வால் மேலே த்ரோ பண்ணுறோம். திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேவிங் மாஸ் அண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேவிங் வெலாசிட்டின்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த வாலில் போய் அடிக்கும் பொழுது த அமௌண்ட் ஆஃப் இம்பேக்ட் தட் இஸ் ஆஃபர்ட் பை த பால் ஆன் த வால், அப்போது எவ்வளோ இம்பேக்ட் வந்து இது மேக் பண்ணுதுங்கிறது மாஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். ஒருவேளை வெலாசிட்டி அதிகமாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து செவுத்தில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செவுத்து மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். we call it as momentum is high. இல்லை ஒருவேளை வெலாசிட்டி கம்மியாக இருந்து மாஸ் அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் மெதுவாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடித்தா கூட அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், பிகாஸ் ட்ரக் இஸ் வெரி ஹெவி. அப்போ ஒரு வேளை மாஸ் அதிகமாக இருந்து வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் கூட the impact will be high. that's why வெலாசிட்டியும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get impact. இதோட யூனிட் என்னது? kg மீட்டர் செகண்ட். இப்போது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இம்பேக்டோட சேஞ்சு உதாரணத்துக்கு இந்த பால் அடிக்கிறதுக்கு முன்னாடி செவுத்து மேலே எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லை. பால் ஒன்ஸ் அடிக்கும் பொழுது செவுத்து மேலே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது. அண்டு செவுத்துலேருந்து அடிச்சுட்டு திரும்பி போகும்பொழுது இம்பேக்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த சேஞ்ச் இன் இம்பேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ நேரத்தில், இன் வாட் டைம் அப்படிங்கிறது தான் டிபி பை டிடி. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ நேரத்தில் மாறுது அப்படிங்கிறது தான், மொமெண்டம் எவ்வளோ நேரத்தில் மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ். ஸோ ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது. நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு பால் வரும்பொழுது இந்த பேட்டை யூஸ் பண்ணி இந்த பால் அடிக்கிறோம்.
ஸோ இந்த பால் வந்து இந்த பேட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பால் வந்து இந்த பேட்டில் அடிக்கும் பொழுது எவ்வளோ வெலாசிட்டியில் அது எவ்வளோ இம்பேக்டில் அடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா, அண்ட் இந்த பேட்டில் இருந்து இந்த பால் ரிலீஸ் ஆகும் பொழுது எவ்வளோ இம்பேக்ட் ஆர் எவ்வளோ மொமெண்டம் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ நேரமாக அந்த பால் வந்து இந்த பேட் கூட காண்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் டிடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் இன் மொமெண்டம் அண்ட் இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அண்ட் அஃப்கோர்ஸ் டிரைவ்டு ஃபார்ம் தான் F = m into a. F = m into a, mass into acceleration, Newton's second law. And third law என்னது? Third law is acting on first is equal to minus first acting on second. இப்போ இதுவே நீங்கள் இந்த வால் கேஸே எடுத்துக்கங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அடிக்கும் போது at the instant இந்த ஆப்ஜெக்ட் வித் மாஸ் m, லெட்ஸ் சே இந்த வால் வந்து செகண்ட் ஆப்ஜெக்டாகவும் இந்த பால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பால், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து வால். ஸோ த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் ஆன் செகண்ட் டியூ டு ஃபஸ்ட்டு, அப்போது அந்த மொமெண்ட்டில் இந்த வால் வந்து பால் மேலே எதிர்த்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ F21 என்னது? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் வால் டியூ டு பால். அண்ட் F12 என்னது? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பால் டியூ டு வால். இது ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரே டைமில் இது ரெண்டு ஃபோர்ஸும் டெவலப் ஆகும். ஒன்று இந்த சைடு டெவலப் ஆகிருக்கும், இன்னொன்று இந்த சைடு டெவலப் ஆகிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே ஆப்ஜெக்ட் மேலே டெவலப் ஆகலை. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வெவ்வேறு ஆப்ஜெக்ட் மேலே டெவலப் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வால் ஆன் பால், திஸ் இஸ் பால் டியூ டு வால். அதாவது பால் டியூ டு வால்னா வால்னால் பால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, அதேமாதிரி டியூ டு பால்னால் வால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸு. அப்போ ரெண்டுமே போத் ஃபோர்ஸஸ், போத் F12 and F21 are acting on two different objects. This is very important. அப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆனால் மட்டும்தான் நாம் அதை வந்து ஆக்ஷன், ஒன்று வந்து ஆக்ஷனாகவும் இன்னொன்று ரியாக்ஷனாகவும் சொல்ல முடியும். மேபி நீங்கள் ஆக்ஷன் சொல்கிறது இந்த F12 இருக்கலாம், ஆக்ஷன் சொல்கிறது வந்து F21 இருக்கலாம், ரியாக்ஷன் சொல்கிறது F12 இருக்கலாம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு சொல்ல முடியும். Why? Because these two are equal and opposite to each other. இது ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவலான மேக்னிடியூடில் இருக்கணும், ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அது மட்டும் கண்டிஷன் கிடையாது, வெவ்வேறு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆர் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ஒரு ஒர்க். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஒர்க் டன்லேயே பாசிட்டிவ் ஒர்க் டன், நெகட்டிவ் ஒர்க் டன், ஜீரோ ஒர்க் டன், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரக்ஷனாக இருந்தால் பாசிட்டிவ், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் நெகட்டிவ். ஒரு பர்சன் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் லிஃப்ட் பண்ணுறேன் வித் அ ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் த ஹைட். இந்த ஹைட்டிலிருந்து இந்த ஹைட் வரைக்கும் போகுது அந்த ஆப்ஜெக்ட்டு.
work done due to gravity or work done due to a person. இப்போ ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப்ஜி டவுன்வேர்டு தான் இருக்குது. இது வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், இது மேலே இருக்குது. கரெக்டாக? அப்போது ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இருக்குது, ஆனால் நாம் எடுத்துகிட்டு போகிறது மேலே. அப்போது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கிறதுனால திஸ் இஸ் நெகட்டிவ் ஒர்க் டன். அதே மாதிரி அப்ளைட் ஃபோர்ஸ் மேலே, நாம் எடுத்துகிட்டு போகிறதும் மேலே, ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பாசிட்டிவ், ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லை, ஒர்க் டன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா ஜென்ரலாக ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எஃப் வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஃபோர்ஸும் வெக்டார். So we can write it as f ds cos theta. If theta is 90 degree, cos 90 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Then we can say work done is 0. அப்போது work done பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கும்? work done 0 வரதான் எப்படி இருக்கும்? Because cos theta, theta is 90, that is work done due to centripetal force. ஒர்க் டன் டியூ டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வரும். ஒர்க் டன் இஸ் 0 பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும் பொழுது த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர், என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அண்டு டுவர்ட்ஸ் அ சென்டர் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? centripetal force, and this is the displacement direction. அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை theta is 90. அப்போது எஃப் சிஎஸ் டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி டிஎஸ் காஸ் 90. தட் வில் கிவ் யூ 0 ஆன்சர். இது ஒர்க் டன் டியூ டு centripetal force. அண்டர்ஸ்டுட்? இப்போ ஒர்க் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இமேஜின் இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் மேலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. அண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேவிங் வித் மாஸ் m. இது ரிலீஸ் பண்ணுறோம், இது கீழே வந்து அடிக்குது. ஒன்ஸ் இட் ஹிட்ஸ் திஸ் போர்ஷன், இப்போ மேலேருந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி? எனர்ஜி possessed by an object when it is at rest. What is kinetic energy? Energy possessed by an object, energy possessed by an object when it is in motion. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? 0. இங்கே வந்து அடிக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிடுது? மேக்ஸிமம் ஆயிடுது. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையும் கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆயிடுது. அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த இடத்துல ஒர்க் டன்னை அது கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ ஒர்க் டன் நடந்திருக்கு. ஒர்க் டன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஒர்க் டன் இஸ் ஹேப்பனிங். த ஒர்க் டன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ எனர்ஜி வந்து என்னவா மாறிடுச்சு? இங்கே ஒர்க்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஐடியா ஒன்லி வி கால் இட் அஸ் ஒர்க் எனர்ஜி தியரம். சேஞ்ச் இன் எனர்ஜியை வந்து நம்ம ஒர்க்காக பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஒர்க் எனர்ஜி தியரம். நம்ம பார்ப்போம், டீட்டெயில்டாக என்ன பார்ப்போம். So work done is nothing but change in kinetic energy, or work done is equal to minus change in potential energy. இதுதான் நம்ம ஒர்க் எனர்ஜி தியரமில். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டுருக்கு, அண்ட் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம்.
இது இனிஷியல் வெலாசிட்டி v, இது ஃபைனல் வெலாசிட்டி v. இதிலிருந்து இது வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. இது ட்ராவல் பண்ண தூரம் வந்து x. அப்போது எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் இதுக்கு வெலாசிட்டி மாறும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் half mv square minus half mu square. திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? f இன்டூ எக்ஸ் ஒர்க் டன்னு சொல்லலாம். இப்படி பிகாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒர்க் டன். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து இங்கே ஒர்க் டன் நம்ம சொல்கிறோம் இன் திஸ் கேஸ். இதுவே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து தூக்கி போடுறோம், அது கீழே வந்து விழுகுது. இப்படி கீழே வந்து விழுகும் பொழுது இது எதனால் கீழே வந்துச்சு? பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எவ்வளோ தூரம் இருக்குது? ஹெச்ங்கிற ஒரு தூரம் இருக்குது. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. ஃபைனல் வெலாசிட்டி v. ஆர் யூ கேன் ஆல்சோ சே mgh அப்படிங்கிறது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. 0 அப்படிங்கிறது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா ஹைட்டு 0. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? mg into h is equal to final minus initial. And mg na என்னது? You know that what is mg here? mg is force, gravitational force into displacement. That is nothing but mg into h. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குது? mg into h is equal to change in potential energy. So this idea, and of course initial தான் mgh. இங்கே பாருங்களேன், இது வந்து 0 ஆயிரும். அப்போ மைனஸ் mgh. அப்போ உங்களுக்கு வந்து இங்கே மைனஸ் வரும். That's why I call it as work done is equal to minus change in potential energy, work done is equal to plus change in kinetic energy. இது நம்ம கிராவிடேஷ்னல் இது இருக்கிறதுனால this is applicable for conservative forces. This is applicable for conservative forces. I think you understood this. mg அப்படிங்கிறது gravitational force, hங்கிறது displacement, final வந்து 0, initial வந்து mgh. அப்போது மைனஸ் mgh தான் வந்து இங்கே வரும். மைனஸ் mgh is equal to change in potential energy. Okay, this is all about work done, energy, momentum என்னன்னு தெரிஞ்சிருச்சு. inertia அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு வந்து இது பேஸ் பண்ணி ஒரு 50 கொஷின்ஸ் நான் வந்து அசைன்மெண்ட் ஷீட்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுங்க. Until then, bye. We will see in the next class. Okay, thank you.